பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு மூன்றாவது பாடத்திட்டத்தினுடைய இறுதி பக்கமாகிய 10வது பக்கத்தை அடைந்து அதனுடைய இறுதி பாயிண்டர் 10D மாஷா அல்லாஹ் குர்ஆன் பகுதியில் நாம் அடைந்திருக்கிறோம். இதில் நாம் 75 மற்றும் 26 சூரா பக்ராவில் இருந்து 2 வசனங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். முதல் 5 பக்கத்தில் நாம் என்ன விஷயங்களை பார்த்தோம் என்பதை பல தடவைகள் நாம் மேல்பார்வை செய்து விட்டோம். அடுத்த 5 பக்கங்கள் 6 10 இப்போது நாம் பார்த்தோம். முதல் 5 பக்கங்கள்ல ஒரு 37 வசனம் படிச்சிருப்பீங்க. அது சூரா ஃபாத்திஹாவுடைய 7 சேர்த்துக்கிட்டீங்கன்னா 37 + 7 ஒரு 44 வசனங்கள் 5 பக்கங்கள்ல பார்த்தோம். அடுத்து 38வது வசனத்துல இருந்து ஆரம்பிச்சோம். 37 முடிச்சுட்டு 5 பக்கத்துல, அதாவது செகண்ட் கோர்ஸ்ல. இதுல இப்ப 76 முடிக்க போறோம். அப்ப 38ல இருந்து 76ன்னு சொன்னா ஒரு 39 வசனங்கள், 37 39 ஆல்மோஸ்ட் ஆவரேஜ் அமைது பாருங்க. போன கோர்ஸ்ல 37 வசனங்கள், இந்த கோர்ஸ்ல 39 வசனங்கள். மாஷா அல்லாஹ் நம்ம பார்த்து முடிக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ் அந்த பாடத்தோட. ஆக பனி இஸ்ராயேலுடைய வரலாறு தான் முழுக்க நாம் பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இதை பற்றியான ஒரு மீள்பார்வை சென்ற பாடத்தில் நம்ம பார்த்தோம். 6வது பக்கத்தின் செய்தி, 7வது பக்கத்தினுடைய 4 செய்தி, 8வது பக்கத்தினுடைய 4 செய்தி, 9வது பக்கத்தினுடைய 4 செய்தி. அது கீவேர்ட்ஸாவும் நம்ம மாஷா அல்லாஹ் மனதில் பதிய வைத்து தான் நாம் கடந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இதில் நாம் இறுதி பக்கமாகிய 10வது பக்கம். 10வது பக்கத்தினுடைய 4 செய்தி என்ன? 10A அவர்கள் கேட்ட மாடு விஷயத்தில் அவர்கள் கேட்ட 3வது கேள்வி. 10B யார் அந்த கொலையாளி என்பதை அல்லாஹ் அற்புதமான விதத்தில் அதை அவன் வெளிப்படுத்தி காண்பித்தான். 10C லாஸ்ட் செஷன்ல நம்ம பார்த்தது கல்நெஞ்சம் கொண்ட பனி இஸ்ராயேலர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களை எப்படி சொல்லி அவர்களை குத்தி காண்பித்து அவர்களுடைய நிலையை எடுத்து சொல்லி பாறைகளை வைத்து மாஷா அல்லாஹ் சிறந்த உதாரணங்களை சொன்னான். இறுதியாக அவர்கள் எவ்வாறு மாறுகிறார்கள், எப்படி எல்லாம் நடிக்கிறார்கள், அதை பற்றி அல்லாஹ் தஆலா இந்த பாயிண்டர்ல 2 வசனங்களை கொண்டு அல்லாஹ் தஆலா சொல்ல போகிறான். மாஷா அல்லாஹ் இதனுடைய கீவேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அடுத்த கோர்ஸ் போகும்போது இந்த 5 பக்கத்தினுடைய விஷயங்கள், 20 பாயிண்டர்ஸ், 20 செய்திகள் நம்ம மறந்துடக்கூடாது. கேள்வி, கொலையாளி, நெஞ்சங்கள் மாறுகிறார்கள். ஓகே, ஒரு நிலையில் இல்லாமல் மாறுகிறார்கள். எப்படி எல்லாம் மாறி மாறி பேசுகிறார்கள், அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். முன்னாடி வசனங்களை நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் அவர்களுடைய உள்ளங்களை பத்தி சொல்லும் பொழுது அவர்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சாததின் காரணத்தினால கல்லை போன்றவர்களுடைய உள்ளங்கள் மாறிவிட்டது என்று சொன்னான். இப்போது மதீனாவில் முஸ்லிம்களோடு இருக்கக்கூடிய தற்போது இருக்கக்கூடிய யூதர்கள் விஷயத்துல பேசுறான். இது வரைக்கும் அல்லாஹ் தஆலா பேசிட்டு வந்தது முந்தைய ரெண்டையுமே அல்லாஹ் தஆலா நோக்கி தான் பேசுறான். சரிங்களா? 2 பேரையுமே முன் வச்சு அல்லாஹ் தஆலா பேசுறான். பனி இஸ்ராயேலர்கள் முன்னாடி நடந்தவங்களோட சம்பவத்தை மதீனால இருக்கக்கூடிய யூதர்கள்ட்ட அல்லாஹ் தஆலா பேசுறான். ஆனா முன்னாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்தவங்க என்னன்னா அநியாயம் பண்ணாங்க, எவ்வளவு மோசமா நடந்துக்கிட்டாங்கிறத சொல்லி காமிச்சு அந்த பழக்கத்துலதான் அந்த குணத்துலதான் நீங்களும் இருக்கிறீங்க, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கறது அல்லாஹ் தஆலா அவர்கள் உணர்த்து வண்ணமாக தான் சொல்றான். ஆனா முழுக்க வரலாறு என்பது, செய்தி என்பது, அது அட்ரஸிங் அதிகமா யாரு இருந்துச்சுன்னா, யாரை குறித்து இருந்துச்சுன்னா அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்த பனி இஸ்ராயேலர்களை பத்தி தான் இந்த பசுமாடு சம்பவம் வரைக்கும் தொடர்ச்சியா வந்துட்டு இருந்துச்சு. சும்மா கசத் குலூபுக்கும் அப்படிங்கறதுல அல்லாஹ் தஆலா இப்ப முன்னாடி இருக்கவங்களும் முன்னோக்குறான். ஓகேயா? அவர்களுடைய உள்ளமும் அப்படிதான் இருந்தது. மதீனாவில் இருக்கக்கூடிய தற்போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருக்கக்கூடிய நீங்களும் இப்படிதான் இருக்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அப்படி இன்னும் இப்ப மூமின்களை பார்த்து பேசுறான். இந்த யூதர்கள் விஷயத்துல நீங்க எப்படி என்ன மனநிலை இருக்கணும்னு சொல்லி சஹாபாக்களை பார்த்து இப்ப பேசுறான். அதோட தான் மாஷா அல்லாஹ் இந்த 10வது பக்கங்கள் நிறைவு பெறுது. ஒரு அழகான ஒரு கன்க்ளூஷன் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? அந்த வரலாறோட அப்படியே அல்லாஹ் தஆலா அந்த கேமரா போக்கசிங் அப்படியே சஹாபாக்களை கொண்டு வந்து காட்டுறான். சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சில கேள்விகள் கேட்கறான். அந்த யூதர்கள் விஷயத்துல நீங்க என்ன மனநிலை இருக்கீங்க, அவங்கள பத்தி நீங்க என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்கறேன். இதோட மாஷா அல்லாஹ் அந்த கோர்ஸ் நிறைவு பெற்று அடுத்த 4வது கோர்ஸ்ல 11ல இருந்து 15 வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். சரிங்களா? சரி, இதுல ஒரு 5 வரிகள் பார்க்க போறோம். எல்லா வரியிலுமே பாருங்க மாஷா அல்லாஹ் ஒரு சொற்றொடர் தான், ஒரு வார்த்தைகள் தான் நம்மளுக்கு புதுசானதா இருக்கு. மற்றது எல்லாமே தெரிஞ்சது மாஷா அல்லாஹ். அப்ப பாருங்க 80% கவர் பண்றோம் அப்படிங்கிறது நிதர்சனத்துல நம்ம அதை உணர்றோம் மாஷா அல்லாஹ் கோர்ஸனுடைய இறுதியில. உண்மைதான் லக்கும் தெரியும், வகது தெரியும், காண தெரியும், ஃபரீக்னா தெரியும், மின்ஹும் தெரியும், எஸ்மும் தெரியும், கலாம் அல்லா தெரியும், மிம்பாதி தெரியும், வஹும் யாலும் தெரியும், இதா லகுல் லகி எல்கா தெரியும். உங்களுக்கு எல்லாமே பாதுஹும் ஆமன்னா எல்லாமே உங்களுக்கு மாஷா அல்லாஹ் தெரிஞ்ச வார்த்தைகள் தான். சரி பாருங்க, ஃபதஹா கூட உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சரி, இதுல என்ன செய்தி? 2 செய்தி தான் இந்த 2 வசனத்தில் இருந்து. ஒன்னு, மதனால இருந்த பனி இஸ்ராயேலர்கள் தங்களின் கெட்ட செயலின் காரணமாக இஸ்லாத்தை ஏற்காமல் இருந்தார்கள் அப்படிங்கறது அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான். 2வது, அவர்கள் இரட்டை முகம் கொண்டவர்களாக இருந்தார்கள். உண்மையை தங்களால் இயன்றவரை மறைக்க முயன்றார்கள். உண்மை தெரியும், ஆனால் மறைக்க தான் அவர்கள் முயன்றார்கள் அல்லாஹ் தஆலா இங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றான். அதுதான் இங்க பார்க்க போறோம். ஓகேங்களா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். أفتطمعون أن يؤمنوا لكم وقد كان فريق منهم يسمعون كلام الله ثم يحرفونه من بعد ما عقلوه وهم يعلمون.
சரிங்களா. அஃபதத்மஊன, தத்மஉ, தமஅ யத்மஉ என்றால் ஆசைப்படுதல், ஆசித்தல். ஓகேங்களா. அப்ப அஃப, சரிங்களா. கேள்வி கேட்கிறது அனா ஃப, என்ன நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா. யத்மஉ, தமஅ, யத்மஉ, தத்மஉ, தத்மஊன ஆசைப்படுகிறீர்கள். வந்தா ஆசைப்படுகிறீர்களா, நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா. இப்ப மைக்கு யார் பக்கம் திரும்புது? சஹாபாக்களை பார்த்து அதை கேட்கிறான், முஸ்லிம்களை பார்த்து அதுல கேட்கிறான். ஓகே, மதீனத்து சஹாபாக்கள், அது மக்கள் வந்து முஸ்லிம் முஹாஜிரின் அன்சார்கள் எல்லாருமே சஹாபாக்களே, மூமின்களே ஆசைப்படுகிறீர்களா. என்ன, எதற்கு? ஐ யுமினு, யுமினு, யுமினூன படிச்சோம்ல. அப்ப அன் வந்தா நூனை போய்க்கிறோம். அந்த மாதிரி ஐயுனூன ஐயுமினு, அவர் ஈமான் கொள்வார்கள் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா. லக்கும் உங்களுக்காக, நீங்க கொடுக்கிற தாவாக்காக, ரசூல்லா ஓதி காட்டக்கூடிய குர்ஆன் வசங்களுக்காக, இல்ல அவருடைய தாவாக்காக, இல்ல நீங்க தாவா பண்றீங்க, இதெல்லாம் கேட்டு, லக்கும்னா உங்களுக்காக, உங்கள் பேச்சை கேட்டு, லக்கும் உங்களுக்காக அவர்கள் ஈமான் கொள்வார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா, ஆசைப்படுறீங்களா. ஆசைப்படுவீங்க தான், அதெல்லாம் அதுல கேட்கிறேன். அப்படி ஒரு ஆசை உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு அதுல கேட்கிறான். வகது கான ஃபரீகும், கது திட்டவட்டமாக, கான இருந்தனர், ஃபரீகுன் ஒரு பிரிவினர், அவர்களில் மின்ஹும் அவர்களிலிருந்தும், வகது கான ஃபரீகும் மின்ஹும் ரிவர்ஸ்ல இருந்து பாருங்க, அவர்களிலிருந்தும், மின்ஹும்னா அவர்களிலிருந்து, அவர்களிலிருந்தும், ஃபரீகுன் ஒரு கூட்டம், ஒரு பிரிவினர் திட்டவட்டமாக இருந்தார்கள், ஆகிவிட்டனர், இருந்தார்கள். என்னவாக இருந்தார்கள்? யஸ்மஊன கலாம் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலாமை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். கானக்கு பிறகு என்ன ஃபெயில் வருதோ அதை செய்து கொண்டிருந்தான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல படிச்சீங்க. அப்ப கானு அல்லது கான யஸ்மஊன், கான ஃபரீகுன் யஸ்மஊன் கலாம் அல்லாஹ், அல்லாஹ்வின் பேச்சை செவியுறுபவர்களாக திட்டமாக அவர்கள் ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்தார்கள். அவங்களுக்கு வேதம் தெரியாது, தாவா தெரியாது, நபிமார்கள் தெரியாது, நபிமார்களுக்கு போதனை தெரியாது, மக்கள்லாம் நினைச்சுக்காதீங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க, படிச்சவங்க. அல்லாஹ் சொல்றான், வகது கான ஃபரீகும் மின்ஹும் யஸ்மஊன கலாம் அல்லாஹ், அவர்கள் ஒரு பிரிவினர்னா பாதிரிமார்கள், என்ன சொல்றது, அந்த குருமார்கள், அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய வேதங்களை, வேத வரிகளை கேட்டுக்கொண்டிருந்தார்கள், புரிதலோடு கேட்டுக்கொண்டுதான் இந்த சும்ம யுஹர்ரிஃபூனஹு, பின்னர் அதனை மாற்றுகிறார்கள். ஹர்ரஃப யுஹர்ரிஃப தஹரீஃப் என்று சொன்னால் வார்த்தைகளை மாற்றுதல், இந்த எடிட் பண்றதுன்னு சொல்றோம்ல, சரியா இருக்கிறத மாத்தி விட்டுறது, அந்த மாதிரி தஹரீஃபுல் கலிமா என்று சொல்லப்படும். அப்ப வேத வரிகளில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களை மாற்றுகிறார்கள். ஹலாலை ஹராமாக, ஹராமை ஹலாலாக, அல்லது தங்களுக்கு சாதகமாக சில சட்டங்களை அவர்கள் மாற்றிக் கொள்கிறார்கள், திருத்திக் கொள்கிறார்கள் என்பது இதனுடைய பொருள். ஏன்னா அவர்களுடைய முந்தைய வேதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்புகள், அவர் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, தந்தை இழந்தவர்கள் பிறப்பார்கள், இந்த மாதிரியான எல்லா அறிவிப்புகளும் அவர் பற்றின அடையாளங்கள் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அல்லதீன, அதாவது வேதம் வழங்கப்பட்டவர் யஅரிஃபுனஹு கமா யஅரிஃபுன அப்னாஹும், தங்க பெத்த பிள்ளைகளை அறிவதை போன்று இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் அறிகிறார்கள். கண்டவுடனே அடையாளத்தை கொண்டு இவர் உண்மை தூதர் என்பதை தங்கள் வேதங்களை படித்த அடிப்படையில் ரெக்கக்னைஸ் பண்ணி கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றார். ஆனாலும் மறைத்தார்கள், பொதுமக்களிடத்துல அவர் இல்லை இவர் என்று மறைத்தார்கள், மாற்றி கூறினார்கள், அல்லது அந்த வசனங்களுடைய செய்திகளையே ஒட்டுமொத்தமாக திரை போட்டு மறைத்தார்கள். சும்ம யுஹர்ரிஃபூனஹு, அதை மாற்றி விடுகிறார்கள். மின் பஅதி மா அகலு, அல்லாஹ் சொல்றான், தெரியாம புரியாம இல்ல, தெரிந்தே புரிந்தே விஷமத்தனமாக, மின் பிறகு, எதன் பிறகு, ம அகலுஹு, அகல யாகில் என்றால் புரிந்தான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணான்னு அர்த்தம், சரிங்களா. உணர்ந்தான், புரிந்தான், விளங்கி கொண்டான் அர்த்தம். அப்ப அகலு, அகல அகலு, அறிந்த, புரிந்த, ஹூனா அதனை, அந்த வசனங்களை, அந்த செய்திகளை, அந்த அடையாளங்களை அவர்கள் நன்கு விளங்கி புரிந்த பிறகே அவர்கள் மாற்றி விடுகிறார்கள். ஒஹும் யஅலமூன், அவர்கள் தெரிந்தவர்களாக, தே ஆர் நோயிங், ஓகேங்களா, அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், அறிந்து கொண்டே புரிந்து விஷமத்தனமாக அதை அவர்கள் மாற்றி மக்களிடத்தில் மாற்று கருத்தாக மாற்றி கூறுகிறார்கள் என்றால் அதான் சொல்லி. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்? ஃபதத்மஊன யுமினு லக்கும், சஹாபாக்கள்ட்ட கேட்கிறான், மதீனாவில் இருந்த பனி இஸ்ரவேலர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார் என்று முஸ்லிம்களே எதிர்பார்க்கிறீர்களா? எதிர்பார்த்தாங்க. ஆனா பனி இஸ்ரவேலுடைய உண்மை முகத்தை அல்லாஹ் இங்க என்ன பண்ணி காட்டுறாங்க? முகத்திரையை கிழிச்சு காட்டுறான். அவங்க தெரிஞ்சுக்கிட்டே மறுக்கிறாங்க, நீங்க என்ன சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க, உங்களை விட அவங்க ரசூல்லா பத்தி படிச்சவங்க என்று அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சரிங்களா. கான ஃபரீகும் மின்ஹும் யஸ்மஊன கலாம் அல்லாஹ் சும்ம யுஹர்ரிஃபூனஹு, அல்லாஹ் சொல்லி காட்டுறானே, இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, ஃபரீக் அவர்களை சேர்ந்த அறிஞர்கள் என்று ஒரு பிரிவினர்கள் அப்படின்னா ஒரு கூட்டம் அப்படிங்கிறது இல்ல, நல்ல புத்திமான்கள், கல்விமான்கள், அறிஞர்களாக பார்க்கப்பட்ட இந்த வேதங்களை படித்தவர்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய வசனத்தை கேட்டால் தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு அதை மாற்றிக்கொள்வார்கள். என்ன சொல்கிறது? அல்லது அந்த தௌராத்தை மாற்றினார்கள், இஞ்சிலை மாற்றினார்கள், அதுவும் உண்டு. யுஹர்ரிஃபூனல் கலிம மின் மவாதிஹி, அல்லாஹ் குர்ஆன்ல வேற சில இடங்களை சொல்லி காட்டுறான், சில வார்த்தைகளை அந்த இடத்தை விட்டு மாற்றி விட்டார்கள், முன்பின்னாக போட்டாங்க, நீக்குனாங்க, சேர்த்தாங்க, இடைசறுகள் செஞ்சாங்க,
அப்படின்லாம் அல்லா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி குர்ஆனுடைய வசனங்களை போய் அவங்கள்ட்ட சொல்லி காமிச்சு, இந்த மாதிரி முகமது இந்த மாதிரி வேதங்களை ஓதுறாரு, அதுல நம்ம எல்லாருமே ஒரே அல்லாஹ் மட்டும் தான் வணங்கணும்னு சொல்லப்பட்டிருக்கானா, அதுக்கு அது பொருள் அல்ல, இது பொருள் அல்ல, இப்படி பொருள் அல்ல என்று மாத்தி மாத்தி கருத்தை சொல்கிறார்கள், தவறான கருத்தை போதிக்கிறார்கள். எனவே அந்த கெட்ட அறிஞர்களை விட பாமரர்கள் சுலபமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கறதும் இதுல ஒரு கருத்தாக எடுத்துக்கொள்ளப்படுது. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்துல ஒரு ஹதீஸ் பாருங்க, அதாவது தெரிஞ்சு புரிஞ்சே மறைச்சாங்கல்ல, அது எவ்வளவு பெரிய ஒரு பாவம், அது ஒரு மூமின் எந்த நிலையிலும் செய்யக்கூடாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யார்கிட்ட ஒருத்தட்ட ஒரு கல்வி இருக்கு, ஒரு இல்ம் இருக்கு, அந்த இல்மு பற்றி ஒரு விளக்கத்தை ஒருத்தங்க கேட்கிறாங்க. ஒரு பாமரர் அந்த இல்ம் இருக்கக்கூடிய ஒருத்தட்ட ஒரு விளக்கம் கேட்டா அதை தெரிந்து கொண்டே சொல்லாம மறைக்கிறார். எதுக்காக? சோம்பலின் காரணத்தினால, இல்லை இவங்களுக்கு நாம சொல்லிக் கொடுக்கணுமா அப்படிங்கிறதுக்காகவோ, இல்லை என்ன பெரிய ஆதாயம் கிடைச்சிட்டு போகுதுங்கிறதுக்காக ஒருத்தர் மறைத்தால் சொன்னாங்க, அவருக்கு நரகத்திலான ஒரு கடிவாளம், நெருப்பு கட்டை அவருக்கு அணிவிக்கப்படும் என்றும் அதனால் அடிக்கப்படுவார் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால கற்ற கல்வி மறைக்க கூடாது, சொல்லக்கூடிய ஒரு நிலைமை கண்டிப்பா சொல்லணும். நிலைமை இருக்கும்போது கூட சொல்லாம இருக்க சிலர்லாம் இருப்பாங்க. சிலர் கேட்டா சொல்லுவாங்க, முக்கியத்துவம் கொடுத்துக்க சொல்லுவாங்க, சிலர் கேட்டா சொல்ல மாட்டாங்க. ஏதாவது ஒரு ஆதாயத்துக்காக சிலருக்கு சொல்றது, சிலருக்கு சொல்லாம இருக்கிறது. கல்வி இருந்து மறைத்தால் அது பெரும்பாவம். அது பாதிரிமார்கள் செய்தார்கள். அப்படிப்பட்ட நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. ஆமீன். சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இந்த கோர்ஸினுடைய கடைசி வசனத்தை, 10வது பக்கத்தினுடைய கடைசி வசனத்தை நம்ம அடைந்து விட்டோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். وَإِذَا لَقُوا الَّذِينَ آمَنُوا قَالُوا آمَنَّا وَإِذَا خَلَا بَعْضُهُمْ إِلَى بَعْضٍ قالوا أتحدثونهم بما فتح الله عليكم ليحاجوكم به عند ربكم أفلا تعقلون. இங்க அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, அவர்கள் எப்படிலாம் வேஷம் போட்டாங்க பாருங்க. இதா லகு, அவர்கள் சந்தித்த லகு சமீஅ பேட்டர்ன்ல வீக் லெட்டர் வந்தாலும் லகிய லகு சந்தித்தார்கள். வைதா லகு சந்தித்தால் அல்லது சந்திக்கும் பொழுது, அல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களை அவர்கள் சந்தித்தால். வைதா லகு அவர்கள் சந்தித்தால் யாரை? அல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களை, அல்லதீன எத்தகையவர்கள் ஆமனு, அப்ப ஈமான் கொண்டவர்களை அவர்கள் சந்தித்தால், காலு தேவ்சே அவர்கள் கூறுவார்கள், ஆமன்னா நாங்கள் ஈமான் கொண்டோம், அப்படின்னா நாங்களும் முஸ்லிம்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம முனாஃபிகீன்கள் விஷயத்துல 2வது பக்கத்துல நம்ம படிச்சுட்டு வந்தோம் சென்ற கோர்ஸ்ல. அது மதீனத்து முனாஃபிகீன்கள் அவங்களுடைய நிலைப்பாடு. அலிஃப் லாம் மீம் என்று ஆரம்பித்து அந்த 2வது பக்கத்துல படிச்ச அந்த செய்திகள் எல்லாம் முனாஃபிகீன்கள் யூதர்களை பார்த்தால் அல்லது அவர்கள் இருக்கக்கூடிய மற்ற முனாஃபிகீன்களை பார்த்தால் எப்படி சொல்லிக்குவாங்க, நாங்க காலு இன்னா மஅக்கும் இன்னமா நஹ்னு முஸ்தஹ்ஸின், அவங்களோட தான் இருக்கிறோம், அந்த சஹாபாக்கள் எல்லாம் நாங்க கிண்டல் பண்றதுக்கு அவங்க கூட இருக்கிற மாதிரி நடிக்கிறோம்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இங்க யூதர்கள் இருக்கக்கூடிய முனாஃபிகீன்கள், சரிங்களா, அவர்கள் முஸ்லிம்களை பார்த்தா, ஆமா நாங்களும் எங்க வேதங்களை படிச்சிருக்கோம், இவரை பத்தி நாங்களும் ஈமான் கொண்டிருக்கிறோம், எங்க பாதிரிமார்கள் எங்களை பத்தி சொல்லியிருக்கிறாங்க, நாங்களும் we are also believers like you அப்படின்னு சொல்லுவாங்க. அதே முனாஃபிகீன்களை பார்த்தாங்கன்னா அல்லது அவர்கள் இருக்கக்கூடிய விஷமத்தன்மை உள்ளவங்களை பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நல்லதுல சொல்றாங்க. காலு ஆமன்னா நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று கூறுகிறார்கள். வைதா ஹலா யஹ்லுன்னா தலைமையில் இருத்தல், தனித்து செல்தல் என்று பொருள், பொதுவாக இல்லாமல் தனித்து செல்தல் என்று. வைதா ஹலா பாதுஹும் அவர்களில் சிலர் இலாபாதின் வேறு சிலரிடத்தில் தனித்து விட்டால், ஏன்னா அந்த இனத்தோட சேர்ந்துச்சுன்னா நல்லதுல சொல்லி காட்டுறான். அவங்க குரூப்போட அவங்க இனத்தோட சேர்ந்தால் காலு தேவ்சே என்ன சொல்லிக்குவாங்க அப்படின்னு சொன்னா, அது ஹத்திசுனஹும் அப்படின்னு கேட்பாங்களா, யாரு அதாவது அது ஹத்திசுனஹும் என்ன அர்த்தம்னா, அவர்களுக்கு நீங்கள் அறிவிக்கிறீர்களா, அவங்களுக்கு நீங்களே சொல்லி கொடுத்துட்டீங்களான்னு அர்த்தம். ஹத்தஸ யுஹதினா செய்தி அறிவித்தல், ஹதீஸே அதுல இருந்தா நம்ம சொல்றோம், ரசூலுல்லாஹ்வுடைய செய்தி ஹதீஸ் சொல்றோம். ஹத்தஸ யுஹதிஸ்னா செய்தி அறிவித்தல், அதாவது விவரமாக விளக்கமாக உண்மை விஷயத்தை எடுத்து சொல்றதுக்கு பேரு ஹத்தஸ யுஹதிஸு அல்லமி பாட்டன்ல ஹத்தஸ யுஹதிஸு துஹதிஸூன நீங்கள் அறிவிக்கிறீர்கள், செய்தி அறிவிக்கிறீர்கள். துஹதிஸூனஹும்னா அவர்களுக்கு நீங்கள் செய்தி அறிவிக்கிறீர்கள்னு பொருள், நல்லா விளங்குங்க. துஹதிஸூனஹும்னா நீங்கள் அவர்களுக்கு செய்தி அறிவிக்கிறீர்களா, நீங்களே சொல்லி கொடுத்துறீங்களா அப்படின்னு பயந்து போய் சிலர் கேட்பாங்களாம். அவங்களுடைய விஷமத்தனம் தெரியாம உண்மையிலேயே மூமின் ஆயிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்களோன்னு சொல்லி நம்பியோ, அல்லது ஏதோ வேதத்துல விஷயத்தெல்லாம் கொஞ்சம் உளறிடுவாங்களோ, சஹாபாக்கள்கிட்ட போய் இவங்க போய் உளறி கொட்டிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி சிலருக்கு பயம் கேட்பாங்களாம். காலு அப்படியே பயந்து போய் கேட்பாங்களாம், அது ஹத்திசுனஹும் அவங்களுக்கு நீங்களே சொல்லி கொடுத்துருவீங்க போல தெரியுது. காலு அது ஹத்திசுனஹும் பிமா ஃபதஹல்லாஹு அலைக்கும், பிமானா எந்த ஒன்றை கொண்டு அப்படின்னா எந்த ஒன்றை, எதை
ஃபதஹ் அல்லாஹ் திறந்து கொடுத்தானோ அலைக்கும் உங்களுக்கு, அதாவது வேதத்துல திறந்து ஒரு விளக்கமாக உங்களுக்கு கற்றுக் கொடுத்தானோ, அல்லாஹ் வேதத்தில் உங்களுக்கு அருளினானோ செய்திகளாக. சிம்பிளா சொல்றதா இருந்தா அல்லாஹ் உங்களுக்கு என்ன வேதத்துல சொன்னானோன்னு அர்த்தம். அதுக்கு அல்லாஹ் யூஸ் பண்ற வார்த்தையிலிருந்தே புரிஞ்சுக்கங்க. அல்லாஹ் உங்களுக்கு என்ன வேதத்துல கற்றுத்தந்தானோ, திறந்து கற்றுத்தந்தானோ, அது அவங்களுக்கு அப்படியே உளறுறீங்களோ அப்படின்னு கேட்க வர்றாங்க. அதுக்கான வார்த்தையை மட்டும் பாருங்க. காலு, இந்த ரெண்டாவது பார்ட்டி சரிங்களா, இவங்க போய் உளறிட்டு வந்திருப்பாங்களோன்னு பயப்படக்கூடிய பார்ட்டி கேக்குது. காலு அதுஹத்திஸூனஹும், அந்த சஹாபாக்களுக்கு நீங்க முட்டாள்தனமா எடுத்தா சொல்லிடுறீங்க. பிமா ஃபதஹல்லாஹு அலைக்கும், உங்களுக்கு வேதத்தில் எதை அல்லாஹ் திறந்து கற்றுக் கொடுத்தானோ, அறிவித்து கொடுத்தானோ, அதெல்லாம் போய் உளறிட்டீங்களோ. இவர் தான் உண்மை தூதர், இவர் தான் ஈமான் கொள்ளணும், இவருக்காக தான் நம்ம காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியத்துல இருந்துச்சு, இப்ப வந்துட்டாரு, இவர் ஈமான் கொள்றது நம்ம கடமை அப்படின்னு சொல்லி எல்லாம் பைத்தியக்காரத்தனமா உளறிட்டீங்களா? லியுஹாஜுக்கும் பிஹி இன்த ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடத்தில் அவர்கள் உங்களோடு வந்து தர்க்கம் செய்வதற்கு நாளைக்கு மறுமையில அவங்கள்ட்ட நீங்களே விட்னஸ் எடுத்து கொடுத்துட்டீங்க. நம்ம உலகத்திலேயே நீங்க எடுத்துக்கிட்டீங்க தானே, அப்ப ஏன்டா நீங்க உண்மையில ஈமான் கொள்ளாம ஏமாத்துனீங்க அப்படின்னு அந்த சஹாபாக்கள் நாளைக்கு வந்து நம்ம சட்டையை பிடிக்கிறதுக்கு நீங்களே சாவி கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்களாம். சரிங்களா, அந்த வசனத்தை புரியுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வசனத்தை கருத்தால புரியுறதும் கொஞ்சம் ரொம்ப முக்கியம். மேலோட்டமா படிச்சா நல்லா புரிஞ்சிடாது. அதே மாதிரி வார்த்தையை கரெக்டா இதுதான் அர்த்தங்கிற புரியுறதும் ஒரு சேலஞ்சு தான். சரிங்களா, அதனால 10Dல கடைசி பினிஷிங் ஆயிடுது அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்றது, அல்லாஹ்வுடைய அந்த ஒரு நயமான கருத்துக்கள்ல அல்ல அமைச்சிருக்கிற கருத்தும் முக்கியம், வார்த்தையும் முக்கியம். ஓகேங்களா, அஃபலா தஅகிலூன், உங்களுக்கு எல்லாம் அறிவில்லையா அப்படின்னு கேக்குறாங்களாம். சரிங்களா, அவங்களும் மிகப்பெரிய கில்லாடிகள்ங்கிறது தெரியாம ஒருவேளை அவங்களாம் வந்து பைத்தியக்காரத்தனமா போய் உளறிட்டு வந்துட்டாங்க போல அப்படின்னு பயந்து போய் கேட்கறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க வருது. சரிங்களா, இப்போ திரும்ப நீங்க படிங்க, புரியும். சரிங்களா, திரும்ப சொல்றேன் பாருங்க. அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன, வைதா லகுல்லதீன ஆமனு காலு ஆமன்னா, அவர்கள் ஈமான் கொண்டவர்களை சந்தித்தால் கூறுகிறார்கள், நாங்களும் விசுவாசித்து விட்டோம், நாங்கள் மூமின்கள் ஆகிட்டோம், நாங்களும் முஸ்லிம்கள் தான், நாங்களும் உங்களை மாதிரி முஸ்லிம்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. வைதா ஹலா பாதுஹும், அவர்களில் சிலர் தனித்து சென்றால், இலா பாதின் சிலரோடு, அவர்கள சிலர் கூட்டம் அவங்களிலே இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தோட தனிச்சு போயிட்டாங்கன்னா, காலு அவங்கள சிலர் அந்த சஹாபாக்கள்கிட்ட வந்து நாங்களாம் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்களை பார்த்து கேட்பாங்களாம், அதுஹத்திஸூனஹும், அந்த சஹாபாக்களுக்கு நீங்க அறிவிச்சு கொடுத்துறீங்களோ, அறிவிச்சு கொடுத்துட்டீங்களா, அல்லது நீங்களே அறிவித்து கொடுக்குறீங்களா, எடுத்து கொடுக்குறீங்களா, பிமா ஃபதஹல்லாஹு அலைக்கும், தௌரால உங்களுக்கு என்னெல்லாம் சத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கோ, பின்னால் வரக்கூடிய இந்த முகமது பத்தி சொல்லப்பட்டிருக்கோ, இவர் மார்க்கம் தான் உண்மையான மார்க்கம் சொல்லப்பட்டிருக்கோ, அந்த விஷயத்தை எல்லாத்தையும் போய் உளறி தள்ளிட்டீங்களா? லியுஹாஜுக்கும், ஹாஜ யுஹாஜ் என்று சொன்னால் விவாதம் செய்து தர்க்கித்தல். லி காக, எதுக்காக? யுஹாஜு அப்படின்னு சொன்னா யுஹாஜுன்னு வரணும். ஹாஜ யுஹாஜு, யுஹாஜு யுஹாஜுன, லி வந்தா நூன் கட்டாயிரும். ஓகேயா, அப்ப அந்த நூன் கட்டாயிட்டனா லிஹாஜுக்கும், உங்களோடுக்கும்னா உங்களோடு, யுஹாஜு அவர்கள் தர்க்கம் செய்கிறார்கள், லீ வந்தா செய்வதற்காக, உங்களோடு அவர்கள் இந்த சஹாபாக்கள் இந்த ரப்பிக்கு உங்கள் இறைவனிடத்தில் நாளை மறுமையில வந்து எதிரா உங்களுக்கு தர்க்கம் செஞ்சு உங்களுக்கு எதிராக கேஸ் போடுறதுக்கு நீங்களே அவர்களுக்கு கண்டென்ட் மெசேஜ் கொடுத்துட்டீங்களா? அஃபலா தஅகிலூன், உங்களுக்கு அறிவில்லையா, சிந்திக்க மாட்டீர்களா என்று அவர்கள் கேட்கிறார்கள். சரிங்களா, ஆனா அவர்கள் பொய் தான் சொல்றாங்க. மீதி குரூப் என்னதான் செஞ்சாங்க, பொய். அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி மடத்தனமா நாங்க நடந்துக்கல, நடிச்சிட்டு தான் அவங்கள்ட்ட போய் ஈமான் கொண்டு நாங்க சொன்னோம் அப்படின்னு அவங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க. சரிங்களா, அப்ப எவ்வளவு பெரிய விஷமத்தனமா கொண்டவங்களா இருக்காங்கிறது அல்லாஹ்தால உடைச்சு காட்டுறான் சஹாபாக்கள் மத்தியில. அதான் சரிங்களா, அந்த விளக்கத்தையும் படிச்சிருக்கேன். வைதா லக்கு, மதீனாவில் உள்ள பனி இஸ்ரவேலர்கள் தந்திரங்கள் குறித்து அல்லாஹ் இங்க சொல்றான். எப்படியாப்பட்ட தந்திரவாதிகள்ங்கிற அல்லாஹ்தால சொல்லி காட்டுறான். அவர்கள் முஸ்லீம்களை சந்திக்கும் போது நல்லவங்களை மாதிரி நாங்க இஸ்லாத்தை நம்புறோம், நாங்களும் முஸ்லீம்கள் தான், எங்களுக்கு எல்லாமே வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது, அதனால நம்புறோம், ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி முஸ்லீம்களை ஏமாத்துறதுக்காக, முஸ்லீம்கள்ட்ட இருந்து ஏதாவது செய்தியை கறக்க முடியுமா அப்படிங்கிற நம்பிக்கை துரோகம் பண்றதுக்காக நிறைய வேலை பாக்குறாங்க. அதுவே வைதா ஹலா பாதும் இலா பாதின், அவங்க கூட்டத்தோட சேர்ந்து முகத்திரை அகற்றிட்டாங்கன்னா எப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஏன்பா போய் அவங்கள்ட்ட போய் எல்லாத்தையும் உளறுனீங்க, நீங்க சௌராத்துல இருக்கிற விஷயத்தெல்லாம் போய் சொன்னீங்க, சொல்லிட்டோம்னா நம்மளே சரண்டர் ஆயிட்ட மாதிரி, ஆனா நம்ம பொய்க்கு நடிக்கிறோம். சரியா, அப்ப நாளைக்கு மறுமையில வரும்போது நம்மளுக்கு அவங்க ஆப்பு வச்சிருவாங்க. பாருங்க, நீங்க நேற்று நாங்க உலகத்துல வந்து முஸ்லீம் ஆயிட்டோம்லாம் சொன்னீங்க, எங்களுக்கு தௌராத்துல சொல்லப்பட்டதெல்லாம் நாங்க புரிஞ்சிட்டோம், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அடையாளத்தை பார்த்துட்டு ஈமான் கொண்டு சொன்னீங்க, நான் பொய் தான் சொன்னீங்களா, ஏமாத்துனீங்களா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எதிராகவே சாட்சியாக வந்து நிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பயந்து கேட்கிறாங்க. சரிங்களா, சரி, மார்க்கத்துல வந்து புரிவதில் உள்ள குறையை இது காட்டுகிறது. மார்க்க விஷயத்துல எவ்வளவு ஒரு புரிதல் இல்லாமலும் அவங்க இருந்தாங்க. மறுமை பத்தியான நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு,
மறுமையை நம்பாத மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் மாதிரி ஆள் கிடையாது. ஐதா மித்ரா குன்னா துராபா ஐநாலா மபூசுன்னு மக்கத்து முஷ்ரிக்கீன் கேட்டான். இறந்து மண்ணோட மக்கி போனா நம்ம உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம். மதீனத்து யூதர்கள் அப்படி கிடையாது. இறந்து போங்கிறது தெரியும், உயிர் கொடுத்து எழுப்பப்படும் தெரியும். அல்லாஹ் நாளைக்கு மறுமையில வந்து சொர்க்க நரகத்தை வச்சிருக்கான்னு தெரியும். ஆனா நரகத்துக்கு நாங்க போக மாட்டேன்னு சொன்னாங்க, சொர்க்கத்துக்கு தான் போகணும்னு சொன்னாங்க. நரகத்துக்கு போனாலும் லன் தமசனார் இல்ல ஐயாம மாதுதா, இந்த வசனங்கள்லாம் பின்னாடி வருது. நரகத்துக்கு போனாலும் கொஞ்ச நாள் தான் நாங்க நரக வேதனையில இருப்போம், அதுக்கப்புறம் நல்லா காப்பாத்திரோம்னு சொல்லி அப்படி நினைச்சிட்டு இருந்தாங்க. சரிங்களா? அப்போ மார்க்கத்தை ஒழுங்கா புரியாம இருந்தாங்க, அல்லாவே சரியா விளங்காம இருந்தாங்க. தங்கள் செயல்களை மற்றவர்களிடம் மறைச்சால் அல்லாஹ் அதனை அறிய மாட்டான், தங்களை பிடிக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி தங்களுடைய புத்திசாலி ஸ்மார்ட்னஸ் வச்சு தப்பிச்சுக்கலாம். நம்மள்கிட்டயும் வேதம் இருக்கு, நம்மளுக்கும் நபிமார் வந்திருக்காங்க. இஸ்லாத்துக்கு முன்னாடி நம்ம வேதமும் நம்ம நபிமார்களும் நம்ம மார்க்கம் அதை விட பழமையானது, அதுதான் உண்மையானது அப்படிங்கிற மாதிரி அதை விட்டு கொடுத்துடக்கூடாது. இஸ்லாத்துல போய் நம்ம ஒரு ஆளா ஒரு சாதாரண பிரஜையை நம்ம ஆயிடக்கூடாது. நம்மளுடைய கௌரவத்தோட செல்வாக்கு, நம்மளுடைய கருத்தோட நம்ம பாதிரிமார்கள், நம்ம குருமார்கள், நம்ம சட்ட திட்டங்கள் சொல்லி நம்ம இருக்கணும், நம்ம இவங்க பின்னாடி போகணும் அப்படிங்கிற ஒரு திமிர் அவங்களுக்கு. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். சரிங்களா? இதுல இருக்கக்கூடிய முக்கியமான வார்த்தைகள் ஃபதஸ்மஊன் கலாம் அல்லாஹ், சரிங்களா, யுஹர்ரிஃபூன் அகலூஹு அத்துஹத்திஸூனஹு லிஹாஜூக்கும், இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்ப டிரான்ஸ்லேஷன் பார்ப்போமா? சரிங்களா? இதனுடைய 75வது ஆயத்தினுடைய மொழிபெயர்ப்பு பாருங்க. முஸ்லிம்களே, இவர்கள் உங்களுக்காக விசுவாசம் கொள்வார் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? இவர்களில் ஒரு பிரிவினர் அல்லாவின் வாக்கை கேட்டு அதனை விளங்கிக் கொண்ட பின்னர் தெரிந்து கொண்டே அதை மாற்றிவிட்டார்கள். அப்படியாப்பட்டவங்க இவங்க. அடுத்த ஆயத்து. மேலும் அவர்கள் ஈமான் கொண்டவர்களை சந்திக்கும் பொழுது நாங்களும் ஈமான் கொண்டவர்கள் தான் என்று சொல்லிக்கிறார்கள். ஆனால் அவர்களுள் சிலருடன் தனித்திருக்கும் பொழுது உங்கள் இறைவன் முன் உங்களுக்கு எதிராக அவர்கள் வாதாடுவதற்காக அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்து தந்த தௌராத்தை அவர்களுக்கு எடுத்து சொல்கிறீர்களா? இதை நீங்கள் உணர மாட்டீர்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறார்கள். ஆனால் அவர்கள் என்ன செஞ்சாங்க? ஏமாத்தத்துக்காக தான் சொன்னாங்க. மாஷா அல்லாஹ். அப்போ 2 செய்திகள். மதீனாவில் இருந்த பனி இஸ்ரவேலர்கள் தங்களின் கெட்ட செயல்கள் காரணமா இஸ்லாத்தை ஏற்கல அப்படிங்கறத அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுறான். அவங்க ரெட்டை முகம் கொண்டவங்களா இருந்தாங்க. 2 பிரிவினர்களுமே விஷமிகள் தான் அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா இங்க உடைச்சு காட்டுறான். ஓகேங்களா? இப்ப நம்ம துஆ செய்வோம். அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ், குர்ஆனினுடைய ஒவ்வொரு பகுதியும் நான் ஈமான் கொள்றதுக்கு எனக்கு உதவி செய், அதனை மற்றவர்களுக்கு சொல்வது உதவி செய். அவங்க சிலரை ஏற்றாங்க, சிலரை மறுத்தார்கள், மாற்றி அமைத்தார்கள். நாங்க அப்படி செய்ய மாட்டோம். 30 ஜுஸில் ஒவ்வொரு வசனத்தில் சொல்லப்பட்ட எல்லாத்தையுமே நாங்க ஈமான் கொள்வோம், அதன்படி செயல்படுவோம், அதை மக்களுக்கு நாங்க எடுத்து சொல்லுவோம். அதுக்கு எங்களுக்கு பாக்கியத்தை தான், நாங்க கட்டுப்பட்டவர்களா நாங்க இருந்துட்டு போறோம் அப்படிங்கிற துஆ அல்லாஹ்ட்ட நாம கேட்டுட்டு நம்ம என்ன இந்த இடத்துல முயற்சி செய்யணும், என்ன திட்டமிடணும் அப்படின்னு சொன்னா, யா அல்லாஹ், குர்ஆன் மற்றும் சுன்னாவில் இருக்கக்கூடிய விஷயத்தை பிறருக்கு மக்களுக்கு நான் எடுத்து சொல்றதுக்கு முன்னாடி, நான் செயல்படுத்துவதற்கு முன்னாடி அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிற சரியா புரிய நான் முயற்சி செய்வேன். அப்புறம் நான் செயல்படுத்துவேன், அதை மக்களுக்கு எடுத்து செல்வேன் அப்படிங்கிற ஒரு முயற்சி இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்துல நம்ம எடுப்போமா? அல்லாஹ் கபூல் செய்வான். ஆமீன். சரிங்களா? மாஷா அல்லாஹ். இந்த 2 வசனத்தில் வந்திருக்கக்கூடிய பேர்ச்சொற்கள், வினைச்சொற்கள் என்ன? ஃபரீகுன் என்று சொன்னால் பிரிவினர், ஃபுரகா பிரிவினர்கள், பல பிரிவுகள். ஓகேங்களா? இதுல இருக்கக்கூடிய வினைச்சொற்களை பார்க்கலாமா? طمع اطمع طمع يطمع سمع اسمه பேட்டர்ன்ல. ஓகேங்களா? سمع اسمه பேட்டர்ன்ல طمع يطمع اطمع طامعون مطموعون تمعون ஆசைப்படுதல். ஓகேங்களா? يسمعون ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல படிச்சீங்க. சமி اسمه பேட்டர்ன் சொல்லி பேட்டர்னுக்காக அது யூஸ் பண்ணுவோம். சமி اسمه இந்த இடத்துல வந்துருச்சு. லீடரே வந்துட்டார், ஹீரோவே வந்துட்டார். يعلمون இவரும் ஒரு லீடர், இவரும் ஒரு ஹீரோ. அமில அலிமா யாயிலமு அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல படிச்சோம். மாஷா அல்லாஹ். அதே மாதிரி ஃபதஹ சும்மா சொல்லக்கூடாது, எல்லாமே லீடர்ஸ், அதாவது அந்தந்த பேட்டர்னுடைய ஹெட்டே வந்துருச்சு, இடம் பெற்றுச்சு. ஃபதஹ யஃப்தஹுங்க ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல படிச்ச பேட்டர்ன் லீடர்ஸ் இவங்களாம். ஃபதஹ யஃப்தஹு இஃப்த ஃபாத்திஹ் மஃப்தூஹுன் ஃபத்ஹுன் திரச்சல். ஓகே. அப்புறம் வீக் லெட்டர்ல பாத்தீங்கன்னா லக்கிய எல்கா, லக்கிய எல்கா, லக்கிய எல்கா, இல்க லாக்கின் மல்கியுன் லிக்காவுன் சந்தித்தல், சந்திப்பு. خلا يخلو دعا يدو ماري لقي الكا رضي يرضى ماري دعا يدو ماري خلا يخلو تنتل تنتسلدل اخلو خالين تنترپون خلونا தனிமை அல்லது தனித்திருத்தல். யூமினு படிச்சோமா? கொஞ்ச பாடங்களுக்கு முன்னாடி தான் படிச்சோம். ஆமன யுமினு ஐ யுமினு அன் வந்தனால நூன் போக்கப்பட்டுருச்சு அஸ்லம பேட்டர்ன்ல. ஹர்ரஃப் யுஹர்ரிஃபு அல்லம் யுஅல்லிமு பேட்டர்ன்ல மாற்றுதல். ஹத்தஸ யுஹதிஸ் சிம் அல்லம் யுஅல்லிமு பேட்டர்ன்ல அறிவித்தல். ஓகே. யுஹாஜுக்கும் ஹாஜ யுஹாஜு. சரிங்களா? இது வந்து ஹாசப பேட்டர்ன். ஹாசப பேட்டர்ன்ல வந்து ஹாஜஜன் வரணும். ஹாசப மாதிரி ஒரே லெட்டர் 2 தடவை வந்தா ஷத்து கொடுக்கப்படும். அதனால ஹாஜஜ யுஹாஜிஜு, ஹாசப யுஹாசிபு பேட்டர்ன், அதான் ஹா போட்டிருக்கு. சரிங்களா? ஹாஜ யுஹாஜு, ஹாஜிஜ், முஹாஜுன், முஹாஜுன் தான் ரெண்டுமே. முஹாஜா, முஹாஜா அப்படின்னு சொன்னா அதாவது தர்க்கம் செய்தல் என்று பொருள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். 3வது பாடத்திட்டத்தை நிறைவு செய்கிறோம்.
அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு எனக்கு ஆதரவு இருக்கு. நல்ல முறையில இந்த 5 பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த 39 வசனங்களை நீங்க அர்த்தத்தை புரிஞ்சிருப்பீங்க. அதில் நாம் முழுமையான ஒரு சிறப்பை அடைய வேண்டும் என்று சொன்னால் ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு, குர்ஆனை யார் கற்று பிறகு கற்றுக் கொடுப்பார் அவரே உங்களில் சிறந்தவர். the best of you the one who learn the Quran and teach it. அந்த அடிப்படையில் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லேர்ன் பண்ணிட்டேங்கிறது இல்லை, கற்பாருன்னா மரணம் வரைக்கும் கற்றல். இப்போ 3rd கோர்ஸ் முடிச்சோம், 10 பக்கம் படிச்சோம், 4th கோர்ஸ்ல 15, 20 என்று நாம் மாஷா அல்லாஹ் கற்றுக்கொண்டே போகணும். அதன் மூலமா அரபி நாலேஜ் நம்மளுக்கு வருது, குரான் நாலேஜ் வருது, பாடம் படிப்பினை விளக்கம் தஃப்சீர் தர்ஜுமா எல்லாமே கிராமர் எல்லாமே நம்ம படிக்கிறதுக்கான வாய்ப்பாக இது இருக்குது. நிறுத்திவிட வேண்டாம். 3வது கோர்ஸ் நிறைவுபடுத்தி நாம் அடுத்த கோர்ஸ்ல சந்திப்பதற்கு அல்லாஹ் ஆஃபியத்தையும் அதற்கான பாக்கியத்தையும் உங்களுக்கு எனக்கும் தந்தரல் புரிவானாக. வஅஹ்ரதஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை கொண்டு 3வது கோர்ஸினுடைய இறுதி பக்கம் 10வது பக்கத்தை அடைந்து அதனுடைய இறுதி பாயிண்ட் 10D இறுதி பாடம் கிராமர் அதன் பகுதியை அடைந்திருக்கிறோம். இதில் நாம் இறுதியாக மஸீத் ஃபீஹினுடைய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு வினைச்சொல்லை வீக் லெட்டரோடு நாம் பார்க்க இருக்கிறோம். அதுதான் சவல்லா. சவல்லா என்ற வினைச்சொல் குரானில் 79 தடவைகள் இடம்பெற்றிருக்கிறது. அதே தான் இப்பொழுது நாம் மாஷா அல்லாஹ் கற்க இருக்கிறோம். அலிமவில் இருந்து ஷத் அதிகப்படுத்தல் அல்லம, சலிமவில் இருந்து ஹம்சா அதிகப்படுத்த அஸ்லம, ஹசிபில் இருந்து அலிஃப் அடிக்கப்படுத்த ஹாசப, தென் இஹ்தலஃப, இஸ்தக்ஃபர, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். 8 பேட்டர்ன்ஸ் பார்த்திருக்கோம். ததப்பர, ததாரச, இன்கலப, இந்த 8 பேட்டர்ன் நம்ம படிச்சிருக்கிறோம். 14 8 அமைப்பை மஸீத் ஃபீஹினுடைய 3க்கு மேற்பட்ட எழுத்துக்கள் வினை சொல்ல இருக்கக்கூடிய மஸீத் ஃபீஹில 14 8 பார்த்துருக்கோம். 8 எப்படி ஞாபகம் வச்சிருக்கிறோம்? அதன் மஸ்தர்ஸோட ஞாபகம் வச்சிருக்கோம். அதுக்கு என்ன கோர்வை? இத்தனை தடவை சொன்னதுல உங்களுக்கு இப்ப ஞாபகம் வரணும். நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். தலீமும் முஹாசபாவும் இஸ்லாத்தில் மிக முக்கியமானது. எனிவே இஃப்திலாஃபில் நேரத்தை வீணடிக்காமல் இஸ்திஃபாரில் பயன்படுத்துங்கள். அடுத்து ததப்புரும் ததாருசும் அல்லாஹ்விடத்தில் சிறந்த இன்கிலாபிற்கு வழிவகுக்கும். இது நம்ம இதை சும்மா சொல்றமே இருந்திருக்கும். ஆனா இதை உங்க 8 உங்களுக்கு இப்போ ஞாபகம் வந்திருக்கும். இப்போ உங்களுக்கு 8 பேட்டர்ன் ஞாபகம் இருக்கும். நான் எத்தனையோ கோர்ஸ்ல படிக்கும்போது எத்தனையோ பாடத்திட்டத்தில் படிக்கும்போது மஸீத் ஃபீ படிச்சு அது ஞாபகம் இருக்கிறது இல்லை. இது ஃபர்ஸ்டா, செகண்ட் என்ன, 3வது என்ன படிச்சோம், எத்தனை படிச்சோம், அது 5வது என்ன படிச்சோம், ஞாபகம் இருக்கா? இது 8 நீங்க சொல்லுங்க மாஷா அல்லாஹ், அந்த மஸ்தர்லேருந்து உங்களுக்கு வேர்ப் ஞாபகம் வரும். இதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. அதே மாதிரி இதையும் நம்ம ஞாபகம் வச்சிருக்கோம். சரிங்களா? 4 வீக் லெட்டர் இல்லாதது அப்படிங்கிறது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சிருக்கீங்க? ஃபத்தஹ குரானை நீங்கள் திறந்தால் நசர் அல்லாஹ் உதவி செய்வான், இல்லை என்றால் தரப்பு அடிப்பான். இதை நீங்கள் செம்மை கேட்டுக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் இதை எப்படி ஞாபகம் வச்சிருந்தோம்? அல்லாஹ் வஹப வாரி வழங்குவான், அதை வாஹித் அல்லாஹ் வாக்களித்து இருக்கிறான், அதை அல்லாஹ் தஆலா கால கூறியிருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் ஜாத் அதிகப்படுத்த தருவான், ஷா நாடி அளவு. அதே போன்று அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்கள். ஹதா அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டுவான், மேலும் உங்களை புரிந்து கொள்வான். ஆனால் உங்களுக்கு அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் இருக்க வேண்டும், இல்லை என்றால் நல்ல வழி தவறி சென்று விடுவோம். மாஷா அல்லாஹ். இதை நம்ம படிச்சோம். மஸீத் ஃபீஹில நிறைய விஷயம் பார்த்தோம். ஆனா இதை நம்ம கோர்வையாக நம்ம இதை பார்க்கல. பேட்டர்ன்ஸ், அந்தந்த பேட்டர்ல நிறைய மல்டிபிள்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ், வெரைட்டிஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அல்லம பேட்டர்ல வீக் லெட்டர்ல வல்லா பாத்தீங்க. சரிங்களா? அதே மாதிரி ஹாசப பேட்டர்ல நாதா பாத்தீங்க. அஸ்லம பேட்டர்ல அகாம, அல்கா, அவல்ல, ஆமன அதெல்லாம் பார்த்தோம். சரிங்களா? அதுக்கப்புறம் இஹ்தலஃப பேட்டர்ல இஹ்ததா, இத்தகா அது பார்த்தோம். இஸ்தக்ஃபர பேட்டர்ல இஸ்தகாம இதெல்லாம் பார்த்தோம். இப்போ ததப்பர பேட்டர்ல இருந்து ஒரு வார்த்தையை பார்க்க போறோம். அதுதான் சவல்லா, அவன் திரும்பி சென்றான். ஓகேங்களா? அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. அவன் நண்பனானான் அப்படின்னு அர்த்தம். தவல்லானா நண்பனாக ஆகிவிட்டான் என்ற பொருளும் இருக்கு. அவன் ஒருவரை நட்பாக எடுத்துக்கொண்டான் என்ற பொருளும் இருக்கு. சரிங்களா? சோ இந்த 2 அர்த்தமே குரான்ல பயன்படுத்தப்பட்டிருக்குது. சரிங்களா? ததப்பர பேட்டர்ன்ல தான் தவல்லா, தபாரால இருந்து ததப்பரா வலிய அப்படின்னு சொல்லுவாங்க. வலா அதுல இருந்து தவல்லா. ஓகேங்களா? இந்த தஃபஅலங்கிறது எப்படி வருதுன்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அல்லம இருக்குது, அதாவது ஃபஅல தஃபஅல, இதான் இதனுடைய ரூட். ஃபஅல தஃபஅல, லைக் அல்லம தஅல்லம, அல்லம கற்பித்தான், தஅல்லம கற்றுக்கொண்டான். ரெண்டாவது பாருங்க, நஸ்ஸல இறக்கினான், இறக்கி அருளினான், அனுப்பினான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கிறோம். தனஸ்ஸலனா இறங்கி வந்தான், இறங்கியது, தானாக இறங்கியது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி ஃபர்ரக பிரித்தான், வேறுபடுத்தினான். தஃபர்ரக வேறுபட்டான், பிரிந்து சென்றான், அதுவாக பிரிந்தது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பத்தல மாற்றினான், மாற்றி அமைத்தான். தபத்தல அதுவாக மாறியது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி வல்லா திருப்பினான் அப்படின்னு அர்த்தம். வல்லா திருப்பினான் அப்படின்னு அர்த்தம். செவல்லா அப்படின்னா திரும்பினான், திரும்பியது அப்படிங்கிற மீனிங்
மாறுது. சரிங்களா? இன்ஷால்லா தவல்லா அப்படிங்கிறது ஃபேல் பேட்டர்ன் மாதிரி தான் பிராக்டிஸ் பண்ணுவோம்ல. ஹதா மாதிரி தான். ஹதா ஹதவ் ஹதேத் 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 ஹதீனா. தவல்லா தவல்லவ் தவல்லைது 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 தவல்லைனா. ஓகேங்களா? சேம் தான். இப்ப பொறுமையா பிராக்டிஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு ப்ளூரல் பாருங்க. ஹதா ஹதவ் ஹதா ஹதவ் வல்லா வல்லவ் நாதா நாதவ் அல்கா அல்கவ் இஹ்ததா இஹ்ததவ். அதே மாதிரி தவல்லா தவல்லவ். ஓகேங்களா? அதுதான். அப்ப தவல்லா வல்லாக்கும் திரும்பினான்ங்கிற அர்த்தம் அதுக்கும் அது பொருந்ததான் செய்யும். சரிங்களா? வல்லாக நம்ம அந்த மீனிங்ல பார்த்தோம். வல்லைத்தும் நீங்கள் திரும்பினீர்கள், சும்மா வல்லைத்தும் முதுபிரின் புறம் முதுகிட்டு திரும்பினீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். தவல்லா என்றாலும் திரும்பினான், நண்பனாக எடுத்துக்கொண்டான் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு. எனிவே திரும்பினான் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் அதிகமா வர்றதுனால அதை நம்ம இப்ப பயன்படுத்த போறோம். ஓகே, இப்ப நம்ம பிராக்டிஸ் பண்ணலாமா? சொல்லுங்க. தவல்லா தவல்லவ் தவல்லா தவல்லவ் தவல்லைத தவல்லைத்து தவல்லைத தவல்லைத்து தவல்லைத்தும் தவல்லைனா தவல்லைத்தும் தவல்லைனா. சொல்லுங்க. தவல்லா தவல்லவ் தவல்லைத தவல்லைத்து தவல்லைத்தும் தவல்லைனா. கடைசி ஒரு தடவை சொல்லுங்க. தவல்லா தவல்லவ் தவல்லைத்த தவல்லைத்து தவல்லைத்தும் தவல்லைனா. இது ரொம்ப ஈஸியாவே சொல்லிடலாம், சின்ன பேட்டர்னால, சின்ன வேர்ப்னால. சரிங்களா? திரும்பினான் அப்படிங்கிற அடிப்படையில் இப்ப சொல்ல போறோம். ஹல் தவல்லா, அவன் திரும்பினானா? திரும்பினானா. டிட் ஹி டர்ன், டிட் ஹி ரிட்டர்ன். இப்ப வந்து திரும்பல அப்படிங்கிற நெகட்டிவ்ல நம்ம சொல்ல போறோம். சரிங்களா? அப்போ அதாவது பொதுவாக அந்த புறமுதுகிட்டு போறது அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் இது பயன்படுத்தப்படும் சொன்னனால இது ஒரு நெகட்டிவான மீனிங்கா இருக்கிறனால இல்லைங்கிற மாதிரியே சொல்லுவோம். மா தவல்லா, அவன் திரும்பவில்லை, அவன் நேரா தான் போனான், தொடர்ந்து தான் போனான். ஹல் தவல்லோ, அவங்க திரும்பிட்டாங்களா? அப்போ ஒரு முடிவு எடுத்து ஒரு விஷயத்த காரியத்தை செஞ்சுட்டு அதுல இருந்து அதை முடிச்சுக்கிட்டு அல்லது அதை செய்யாம திரும்பிடுறது, அந்த மாதிரி இதுக்கு சொல்லப்படுது. சரிங்களா? மா தவல்லோ, அவர்கள் திரும்பவில்லை. ஹல் தவல்லைத மா தவல்லைத்து ஹல் தவல்லைத்தும் மா தவல்லைனா. தவல்லா எத்தவல்லா தவல்லா எத்தவல்லா. ஓகேங்களா? எத்தவல்லா எத்தவல்லவுன்னு தத்தவல்லா அச்சவல்லா தத்தவல்லவுன்னு அச்சவல்லா. சேம். ஓகேங்களா? பிராக்டிஸ் பண்ணலாமா? பாருங்க. தவல்லா தவல்லவ் எச்சவல்லா எச்சவல்லவுன்னு. அதுதான், வேற எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. ஓகேங்களா? தவல்லா எச்சவல்லா தவல்லா எச்சவல்லா தவல்லா எச்சவல்லா. இப்ப பிராக்டிஸ் பண்ணலாமா? முதாரி மட்டும் பிராக்டிஸ் பண்ணலாமா? எச்சவல்லா எச்சவல்லவுன்னு தச்சவல்லா அச்சவல்லா தச்சவல்லவுன நச்சவல்லா. எச்சவல்லா எச்சவல்லவுன தச்சவல்லா அச்சவல்லா தச்சவல்லவுன நச்சவல்லா. சொல்லுங்க. எச்சவல்லா எச்சவல்லவுன தச்சவல்லா அச்சவல்லா தச்சவல்லவுன நச்சவல்லா. திரும்ப கடைசியா சொல்லுங்க. எச்சவல்லா எச்சவல்லவுன தச்சவல்லா அச்சவல்லா தச்சவல்லவுன நச்சவல்லா. அப்ப தவல்லா எச்சவல்லா திரும்பினான், திரும்புகிறான், திரும்புவான் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். ஓகேங்களா? இப்ப இதையும் நீங்க நெகட்டிவாவே சொல்லுங்க. ஹல் யத்தவல்லா, திரும்புகிறானா? லா யத்தவல்லா, அவன் திரும்ப. ஹல் யத்தவல்லவுன, திரும்புகிறார்களா? லா யத்தவல்லவுன. ஹல் தத்தவல்லா, நீ திரும்புகிறாயா? லா அத்தவல்லா, நான் திரும்ப மாட்டேன். ஹல் தத்தவல்லவுன, நீங்க திரும்புறீங்களா? லா நச்சவல்லா, நாங்க திரும்ப மாட்டோம். ஓகே, மாஷா அல்லாஹ். அம்பர் எப்படி கண்டுபிடிப்போம்? தவல்லா எத்தவல்லா. அப்ப யாவை தூக்கிடணும், வீக் லெட்டர் தூக்கிடணும். அப்ப என்ன வந்துடும்? தவல்ல. ஈஸி. பாருங்க, தவல்லன்னு வந்துடும். அப்ப என்னன்னா யாவை தூக்கிட்டீங்க, அப்ப எத்தவல்லான்னு வருது. லாங்கிறது வீக் லெட்டர் தானே, அலிஃப்ங்கிறது வீக் லெட்டர் தானே, அலிஃபு வாவு யா. அப்ப அலிஃபை தூக்கிட்டீங்கன்னா வெறும் ஃபத்ஹா இருக்கும், தவல்ல. அதான் அம்பரு. ஓகேங்களா? தவல்லா எத்தவல்லா தவல்ல, தவல்லா எத்தவல்லா தவல்ல, அதான் அம்பரு. தவல்ல தவல்லவ் தவல்ல தவல்லவ் லா தத்தவல்ல லா தத்தவல்லவ் தவல்ல தவல்லவ் லா தத்தவல்ல லா தத்தவல்லவ். திரும்ப சொல்லுங்க. தவல்ல தவல்லவ் லா தத்தவல்ல லா தத்தவல்லவ். திரும்பு, திரும்புங்கள், திரும்பாதே, திரும்பாதீர்கள். அப்போ உங்களை நான் இது நெகட்டிவான விஷயம் அப்படிங்கறதுனால அம்பர்ல சொல்லல, நஹில சொல்றேன். லா தத்தவல்ல அப்படின்னு உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்றேன். நீங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டு சொல்லணும். ஓகே? லா அத்தவல்லா, லா தத்தவல்லவ் லா நத்தவல்லா அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகேங்களா? அப்புறம் இஸ்மு ஃபைல் இஸ்மு மஃபூல் என்ன? முதாரி லெட்டரை தூக்கிட்டு மூ வைக்கணும். அப்ப முத்தவல்லின் முத்தவல்லன், முத்ததப்பிரின் முத்ததப்பருன், ததப்பரா எத்ததப்பரு முத்ததப்பிரின் முத்ததப்பருன், தவல்லா எத்தவல்லா முத்தவல்லின் முத்தவல்லன். சேம் லாஜிக், சேம் கான்செப்ட், சேம் அப்ளிகேஷன். ஓகேங்களா? அடுத்ததாக இதனுடைய மஸ்தர் என்ன? தவல்லின். தவல்லா எத்தவல்லா தவல்ல முத்தவல்லின் முத்தவல்லன் தவல்லின். இப்ப ஃபுல்லா பாருங்க. முத்தவல்லின் முத்தவல்லன் தவல்லின், முத்தவல்லின் முத்தவல்லன் தவல்லின், முத்தவல்லின் முத்தவல்லன் தவல்லின். அதான் அதனுடைய மஸ்தர், திரும்புதல். ஓகே, அப்ப ஃபுல் பேட்டர்ன் பிராக்டிஸ் பண்ண போறீங்க. தவல்லா தவல்லவ் தவல்லைத்த தவல்லைத்து தவல்லைத்தும் தவல்லைனா. எத்தவல்லா எத்தவல்லவுன தத்தவல்லா அத்தவல்லா
தத்தவல்லவுன நத்தவல்லா, தவல்ல தவல்லவ், லா தத்தவல்ல லா தத்தவல்லவ், முத்தவல்லின் முத்தவல்லன் தவல்லின். ஓகேங்களா? ஹுவ தவல்லா ஹிய தவல்லத், ஹுவ யதவல்லா ஹிய தத்தவல்லா. மாஷா அல்லாஹ். ஃபுல் கீஸ் பாருங்க. தவல்லா யதவல்லா தவல்ல முத்தவல்லின் முத்தவல்லன் தவல்லின். திரும்பினான், திரும்புகிறான், திரும்பு, திரும்புபவன், திரும்பப்படுபவன் அல்லது திருப்பப்படுபவன், திரும்புதல். இப்ப இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி பழக போறீங்க. he turns away from ஹக்னு போட்டிருக்காங்க. சத்தியத்திலிருந்து திரும்பினான். அப்பதான் அந்த மாதிரி நெகட்டிவான மீனிங் தான் சத்தியத்திலிருந்து திரும்புதல், அந்த மாதிரி உள்ளதுதான் சொல்லப்படும். சரிங்களா? அசத்தியத்திலிருந்து சத்தியத்துக்கு வந்ததுக்குலாம் அந்த வார்த்தை சொல்ல மாட்டாங்க. சத்தியத்திலிருந்து ஒரு அசத்தியத்துக்கு போயிட்டான், நன்மையான விஷயத்திலிருந்து திரும்பிட்டான், ஒரு போர்க்களத்திலிருந்து திரும்பிட்டான், இதுக்கு தான் அந்த வல்லா தவல்லா வார்த்தைகள்லாம் பயன்படுத்தப்படும். ஓகேங்களா? அப்ப சத்தியத்திலிருந்து திரும்பினான், இதுக்கு அரபில் என்ன சொல்லுவீங்க? இந்த ஃபேலை யூஸ் பண்ணி சொல்லுங்க. ஒருமையில தான் இருக்கு. ஹீ டர்ன்ஸ் ஒருமையில வந்திருக்கு. அப்ப என்ன சொல்லுவீங்க? டர்ன்ஸ்ங்கிறது பாஸ்டா பிரசன்டாங்கிறத வச்சு கரெக்டா யூஸ் பண்ணுங்க. எத்தவல்ல அனி தீன், இதுக்கு எப்படி தமிழ்ல சொல்லுவீங்க? இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவீங்க? ஹல் தத்தவல்ல அனில் இஸ்லாம், இதுக்கு எப்படி நீங்க மீனிங் சொல்லுவீங்க? ட்ரை பண்ணுங்க. இதே அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு வினைச்சொல்லை இப்ப நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்காக இங்க உங்க கண் முன்னாடி அது இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா தவஃபா யதவஃபா, உயிரை கைப்பற்றினார் என்று பொருள். இந்த வார்த்தையும் குர்ஆன்ல பல இடங்கள்ல வருது. மலக்குமார்கள் உயிரை கைப்பற்றினார்கள் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் இது வர்றதுனால தவஃபா யதவஃபா யதவஃபௌன யதவஃபௌனல் மலாயிகா, வானவர்கள் உயிரை கைப்பற்றுகிறார்கள் என்ற அடிப்படையில் பொருள் பட இது வருது. அப்ப தவஃபா முதாரிய தவஃபா, அம்ர் என்ன? தவஃப, முத்தவஃபின் தவஃபின், அதனுடைய மஸ்தர். ஓகேங்களா? இதனுடைய கீஸ் மட்டும் நான் உங்களுக்கு இப்ப நான் சொல்லிட்டேன். சரிங்களா? கடைசியில ரொம்ப டயர்டா இருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக கீஸை நானே உங்களுக்கு கொடுத்துட்டேன். இன்ஷா அல்லாஹ் அந்த கீஸை வச்சு நீங்க ஃபுல் மாதி ஃபுல் முதாரி அதனுடைய பேட்டர்ன்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். பாருங்க 3 லெட்டர்ஸ்ல வந்து 4 அமைப்பு மட்டும், அதுல நிறைய எக்ஸாம்பிள்ஸ். 3 லெட்டர்ஸ்ல வந்து வீக் லெட்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் வீக் லெட்டர், மிடில் வீக் லெட்டர், லாஸ்ட்ல வீக் லெட்டர், 2 லெட்டர் சேர்ந்து வருது. இந்த மாதிரி நம்ம சில பேட்டர்ன்ஸ் பார்த்தோம், அதுல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி மோர் தென் 3 லெட்டர்ஸ்ல வந்து 5+3 8 பேட்டர்ன்ஸ் நம்ம இது வரைக்கும் வீக் லெட்டர் இல்லாமலும் பார்த்தோம், வீக் லெட்டரோடும் தொடர்ச்சியாக இப்ப கடந்த சில பாடங்கள்ல நம்ம பார்த்துட்டு வர்றோம். அல்ஹம்துலில்லாஹ். சரிங்களா? இந்த இடத்திலும் நான் ஆதரவு வைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அந்த தேர்ட் கோர்ஸினுடைய பினிஷிங்ல நீங்க வந்து 3 லெட்டர் வேர்ப்லயும் ஸ்ட்ராங் ஆகி, அதுல வீக் லெட்டர்லயும் நல்லா ஸ்ட்ராங் ஆகி, இந்த தேர்ட் கோர்ஸ் மூலமா மஸீத் ஃபீஹினுடைய அமைப்பு, அந்த 8 அமைப்பை நீங்க நல்லா கத்திருப்பீங்க. வீக் லெட்டரோட சேர்ந்து அதை நீங்க மாதி முதாரில கத்திருப்பீங்க. அந்த அமைப்புல வெவ்வேறு இடங்கள்ல இந்த 10 பக்கம் நீங்க குர்ஆன்ல படிச்சிருக்கீங்க. இதை தாண்டிய 590 பக்கங்கள்லயும் இந்த பேட்டர்ன் சொல்லும் போது குறைந்தபட்சம் இங்க இந்த பேட்டர்ன் வந்திருக்கு, அஸ்லம பேட்டர்ன் வந்திருக்குது, அதனுடைய மாதி வந்திருக்கு, முதாரி வந்திருக்கு, செகண்ட் பர்சன் வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் பர்சன் வந்திருக்கு, ப்ளூரல்ல வந்திருக்குது. அப்படிங்கறதையாவது நம்ம மினிமம் புரியணும். அப்புறம் அதனோட அர்த்தம் தெரிஞ்சா இன்னும் நம்ம அதனுடைய முழுமையான அர்த்தத்தையுமே விளங்கிக்க முடியும். அது வீக் லெட்டரா வந்திருக்குது, வீக் லெட்டர் இல்லாம வந்திருக்குது அப்படிங்கறதெல்லாம் நம்ம புரியக்கூடிய இடத்துல இருக்கும். அப்படிங்கறத இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில நான் ஆதரவு வைக்கிறேன். உதாரணத்துக்கு நீ சூரா காஃப் ஓதுறீங்க, அல்ஹம்துலில்லாஹ் அன்ஸல அலா அன்ஸல, அப்ப அஸ்லமமா இருக்கு, அஸ்லம பேட்டர்ன். அப்ப அதனுடைய ஒருமை போல அப்ப அர்த்தம் நீங்க எடுத்து பாப்பீங்க. இறக்கினான், ஓகே, அப்ப இறக்கினான் அர்த்தம் இருக்குன்னு அந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கிட்டு வேற எங்கெல்லாம் அன்ஸல அன்ஸல்னா நுன்ஸில் அப்படிங்கும் போது அந்த மீனிங் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நீங்க வந்து கேட்ச் பண்ணணும். அந்த நிலையில இருப்பீங்கன்னு நான் ஆதரவு வைக்கிறேன். குர்ஆன் பகுதியை விடவும் கிராமர் பகுதியில் ஹோம்ஒர்க் ரொம்ப 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 முக்கியம். அதுல வந்து நீங்க எந்த அளவு ஒர்க் அவுட் பண்றீங்களோ, லிசன் பண்றது, பிராக்டிஸ் பண்றது, டீச் பண்றது, ஷேர் பண்றது, ஐ மீன் நீங்க படிச்ச விஷயங்களை இந்த சர்ஃபை சொல்லி சொல்லி நீங்க பகிர்ந்துக்கிறது எல்லாம் தான் நம்மளுக்கு நினைவுள்ளது மறக்காம நிற்கும். அப்பதான் நம்ம ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வர முடியும். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வந்து நம்ம கற்ற விஷயங்களை மறக்காமல் மனதில் பதிய வைத்திருப்பதற்கும், அதை புரிந்து செயல்படுத்துவதற்கும், குர்ஆனில் அந்த வார்த்தைகள் வரும்பொழுது அதை சரியான முறையில் விளங்கிக் கொள்வதற்கும், மீள்பார்வை செய்து கொள்வதற்கும், உயிரோட்டத்தோடு குர்ஆனை புரிந்து ஓதுவதற்கும் அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. நிச்சயம் அடுத்த கோர்ஸ் நம்பர் 4ல 11ல இருந்து 15 வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் சூரா பக்ராவுடைய வசனங்கள் அதனுடைய செய்திகளையும் பார்ப்போம். கிராமர்ல இதை தாண்டி அட்வான்ஸ் லெவல் என்ன இருக்கு அப்படிங்கிறது இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அல்லாஹ் அருள் புரிவான். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.